ஜியா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் இன்றைக்கி எபிசோடில் ஒரு இடத்த தேடி வந்துட்டுருக்கோம். அந்த இடத்த தேடி வர பார்த்து இந்த சாண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, இது நல்லா இது தண்ணி ஓடின இடமா தான் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் நம்ம இதை ஆழமாக தோணுன்னா அங்கே மண் வெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில டைம் தண்ணி வரது கூட வாய்ப்பு இருக்கும். இது கத்திரி வெயில்ன்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது தண்ணி ஓடின ஒரு இடம் தான். இது ஒரு ஓடையாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஆறாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஆனால் இந்த மண்ணை பார்த்து வாட் ஐ கேன் சே இஸ் இது மலையிலேருந்து அடிச்சுட்டு வர தண்ணி. ஸோ அந்த மலையிலேருந்து தண்ணி அடிச்சுட்டு வர பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் சாண்ட். இது ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு ரிவர் பேங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் டெபாசிட் ஆக பார்த்து அந்த மண் இன்னுமே ஃபைனாக இருக்கும். அது எல்லா பார்ட்டிகல்ஸும் நாங்கள் பார்க்க முடியுது. அடிச்சுட்டு போகிற தண்ணி பார்க்க முடியுது, இந்த சின்ன கல்லை பார்க்க முடியுது. ஸோ இங்கே நிழலாக ஒரு இடம் கிடச்சா இங்கேயே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலான்றது என்னோடய ஐடியாவாக இருக்குது. ஆனால் நிழலாக ஒரு இடம் கிடைக்கணும். வாங்க செக் பண்ணலாம். வாவ், நிழல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மரமும் சூப்பராக இருக்குது. வாவ், இந்த சாண்ட் பார்த்தீங்களா? வாவ், இந்த மண்ணுக்கு ஒரு மகிமைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயமும் சொல்லலாம். இந்த சாண்டை பாருங்கள், இந்த மண் எவ்வளோ ஒரு ஃபைனாக இருக்குன்ட்டு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கல், இந்த மண் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது அடிச்சுட்டு போக பார்த்து ஹெவியாக இருக்கக்கூடிய கல் தங்கிடுன்னுவாங்க, அந்த மாதிரி தங்கினது. இது அதை அடிச்சு சைடில் போக பார்த்து அந்த மண் ஃபைனாக இருக்குதுல்ல, அதெல்லாம் இந்த சைடில் இருக்குது. நார்மலாக அந்த பில்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மண்ணெலாம் இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். அந்த சைடு இருக்கிறது இன்னும் ரொம்பவே கோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இங்கேருந்து எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த கத்திரி வெயிலில் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு நிழலாக ஒரு இடம் கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் அந்த தண்ணி அடிச்சுட்டு போன இடத்துக்கிட்டே ஒரு மரம் எங்களுக்குனே வளர்த்து வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு எபிசோடை ஆரம்பிக்கலாம். நம்ம வந்துட்டு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மரம், இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பழம்னு நினைக்கிறேன். நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இது நிறைய பழுத்து கீழே கூட விழுந்து கிடக்குது. ஆனால் என்ன பழம்னு தெரியல. இந்த மரத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த மரம் என்ன மரம், இது என்ன பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு முள் மரம். கண்டிப்பாக இது விஷக்காயாக இருக்கலாம், அதனால் நாங்கள் சாப்பிடல. ஸோ இது என்ன காய்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு மரம் தெரியுது. நம்ம முன்னாடியே ஸ்பாட் பண்ணிட்டு போனோம் இல்லையா, அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். தண்ணி ஓடின மண் இல்லையா, உங்களுக்கு கால் புதையுது. அதுவே நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ செட் பண்ணிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஒரு லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆன இடத்துலேருந்து இப்போ இங்கே உட்காந்துட்ருக்க இடம் மினிமம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டே போய் லொக்கேஷன் தேட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் தேடுவோம். லொக்கேஷன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். அதுக்கப்புறம் அது பிடிச்சிருக்குன்னதுக்கப்புறம் இவ்வளோ தூரமாக இருந்தாலும் யோசிக்கவே மாட்டோம், வந்துடுவோம். ஆனால் என்ன, இந்த வெயிலில் வர பார்த்து ரொம்பவே ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரைனெல்லாம் ரீபூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்பாளி பெப்பர் நண்டு ரசம், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நாக்கு மீன் ரோஸ்ட். இது 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ஏன் இந்த ரெசிபி எடுத்திருக்கேன், இந்த ரெசிபி என்ன டிஃப்ரெண்ட், மற்ற ரெசிபிக்கும் இந்த ரெசிபிக்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது, இது எல்லாமே நான் செய்ய பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ்குள்ளே ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம முதல்ல பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்பாளி பெப்பர் நண்டு ரசத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்பாளி பெப்பர் தான். ஸோ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள், இல்லைனா ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய பழசரக்கு கடைகள், இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே இது இருக்கும். ஈவன் ஆன்லைனில் கூட இப்போ நிறைய இடத்துல பாசிபிளாக இருக்குன்றதை நான் பார்த்த நெட்டில். எக்ஸாம்பிள், நம்ம நார்மல் பெப்பருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசின்றதை தாண்டி இது ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் இது கொடுக்கும். ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பெப்பரில் செய்ய பார்த்து. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். பிப்பாளி பெப்பர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடர், இந்த ரசத்துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை நசுக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் அந்த தக்காளி கரைசல் இருக்குல்ல, இதை ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நம்மளுடைய பவுடர் எடுத்து வச்சாச்சிங்க. முதல்ல நம்ம அரைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டார் இன்க்ரீடியண்ட் பிப்பாளி பெப்பர் இருக்குது இல்லையா, அதுதான். நான் ரொம்ப நிறையலாம் எடுக்கல, சும்மா ஒரு 2-3 நண்டு வச்சு தான் ரசம் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ் இல்லை குயிக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். அட் த சேம் டைம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பெப்பரை இடிக்க போவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீரகத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். இவங்க 2 பேர் தான் ரசத்துக்கு எப்போதுமே ஸ்டார். ஸோ இவங்கள வந்து நம்ம நல்லா கோர்ஸாக பவுடராக அரைச்சிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன சின்ன அம்மி இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஐட்டம் இது நார்மலாக பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது மூலிகை அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இது நாங்கள் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்க்கவும் முடியும் என்ன அரைக்கிறோம் ஏது அரைக்கிறோம்னு சொல்லி. நிறைய டைம் அந்த பவுண்டரில் பண்ண பார்த்து கமெண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் போடுறது என்னென்னு தெரியல, நீங்கள் அரைக்கிறது என்னென்னு தெரியல, உண்மைக்கு நீங்கள் கையில் தான் அரைக்கிறீங்களா இல்லை அரைச்ச போட்டு அதில் போட்டு எடுத்து காட்டுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் பெட்டர் இந்த மாதிரி காமிச்சா நாங்கள் ரியலாகவே பவுன் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அது பூண்டு, இது 2 நல்லா நம்ம இடிச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் இது 2த்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் 2த்தையும் நல்லா இடிச்சிட்டோம். இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ மெயினான 2 விஷயம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரசத்துக்கு தேவையான புளியை எடுக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன், அதனால் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன் புளி எடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த புளி கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. நீங்கள் இதை அப்புறமா கரைச்சி விட்டுக்கலாம். பட் நார்மலாக மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக எதில் நீங்கள் புளி போடுறீங்களோ அதிலே தக்காளியும் இப்படி போட்டு வச்சுருங்க. அப்புறமா கரைக்க பார்த்து மீதி கரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது நம்ம ரசத்துக்கு தேவையான பேஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சட்டி வச்சு ரசத்தை கூட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். ரசம்ன்றதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே இடித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இது 2த்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பவுடர், சீரகம் 1 பிப்பாலி பெப்பர் பவுடர், அதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்த உடனே அது கூட கிராப். ரசம் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க, எதை எப்போ போடுறதுன்றது முதல் கொண்டு இருக்குது. இப்போ நான் கிராபை கொஞ்சம் குத்தி விடுவேன். இது ரொம்ப சாஃப்ட் கிராப்ன்றதுனால அதெல்லாம் நீங்கள் இடிக்க பார்த்தே அது உடையும். அதனால் நான் தனியாக உடைக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் ரசத்துக்கு லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி தண்ணியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த நண்டில் இருக்க சாறு அந்த தண்ணியில் இறங்கணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு. போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த தக்காளிக்காக தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புளி தக்காளி இது 2த்தையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வந்து அந்த கிராப் கூட சேர்த்தோம். அது என்னென்னா கிராப்பில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணுன்றதுக்காக. இப்போ உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை சட்டியில் சேர்த்துக்கோம். அவ்வளவுதான். கடைசி இதில் மல்லிகை போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ரசம் நிறைய பேர் வந்து கொதிக்க விட மாட்டாங்க. சில பேர் உடனே இறக்கிடுவாங்க. சில பேர் வந்து இன்னும் நிறைய நேரம் கொதிக்க விடுவாங்க. நண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே இறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நண்டை குக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச்செல்லாம் போகணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்,
நண்டை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டே ஆகணும். அப்போ தான் நண்டில் இருக்க சாறு எல்லாமே ரசத்தில் இறங்கும். ரசத்தில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, பிப்பாளி பெப்பராக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், இதோடைய ஃப்ளேவர்லாம் நண்டுக்குள்ளே ஏறும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் காம்போ கிடைக்கும். எஸ்பெஷலி நண்டு நீங்கள் ரசத்துலேயோ இல்லை சூப் ஃபார்மேட்லேயோ பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கினா தான் உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும், ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ரசமும் கிட்டத்தட்ட சூப் மாதிரி தான். அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம நண்டு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த ரசத்தோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிப்பாளி பெப்பர். அது ஒரு இன்க்ரீடியன்ட் எப்படி இவ்வளோ பெரிய சேஞ்சஸை உண்டாக்கும்ன்றதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த ரசம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுறுசுறுன்னு இருக்கும். நீங்கள் நாக்கில் சாப்பிட பார்த்தே ஒரு பரபரப்பாக இருக்கும் அந்த ரசம். ஏன்னா அது ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் இருக்கும். அது சாப்பிட பார்த்தே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் பிப்பாளி பெப்பர் ரொம்பவே சூடு அதிகம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அருமையான பிப்பாளி பெப்பர் நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நாக்கு மீன் ரோஸ்ட். ஸோ அது ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை வறுவல் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்திருக்க மீன் தான். நம்ம போடுற மசாலா எல்லாமே நார்மலாகவே இருந்தாலும் இந்த ரசத்துக்கு கூட அந்த மீன் இந்த ப்ரிப்ரேஷனில் சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்திருக்க இடத்துல இந்த மயில் சத்தம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுவே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த சைடு குயில், அந்த சைடு மயிலுன்னு வேறு லெவல் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நாக்கு மீனுக்கு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். முதல்ல நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஸோ ரொம்ப இது வந்து ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன் சொல்லலாம். அண்ட் கொஞ்சம் வந்து அடிக்டிவான ப்ரிப்ரேஷன் சொல்லலாம். இது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும், அடிக்கடி இதை செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு தூள். இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு எபிசோடில் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ நார்மலாக இது வீட்டில் எல்லாத்துலேயும் இருக்குன்றதுனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இன்கேஸ் சில பேருக்கு ரெசிபி தெரியாதுன்னா நீங்கள் பிங்க் பண்ணலாம். நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம், அதாவது ரோஸ்ட் வறுவல் மாதிரி பண்ண போகிறோன்றதுனால அந்த நம்ம குழம்பு தூள் மாதிரி இருக்கக்கூடிய தூள் சேர்த்தாலும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெயை சேர்த்து தான் பெரட்ட போகிறோம். ஆனால் சும்மா பெரட்ட போகிறதில்ல, நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு, அங்கே வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தாலும் கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு நீங்கள் எடுத்து இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன 6 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். எப்போதுமே ஒரு மீனுக்கு பூண்டு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ பூண்டு நம்ம நல்லா இடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம ஃபுட்டில் கறி லீஃபுக்கு ஈடு இணை மாற்று எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மாதிரி. சப்ஸ்டியூட்டே நீங்கள் பண்ணவே முடியாது. மற்றதை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கு சப்ஸ்டியூட் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். பட் ஆனால் கருவேப்பிலலாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் அதுக்காக ஒரு டேஸ்ட்டும் தனி தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சூப்பர். நம்ம இப்போ இந்த மசாலாவை நல்லா இடித்தாச்சு. பூண்டு, கருவேப்பிலை, இதை நம்ம மீனோட சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தாய் மசாஜ் நம்ம நல்லெண்ணெய் நாக்கு மீனுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை நல்லா பரட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தவாவை எடுத்து வச்சு இவரை அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ஒரு தவாவை வச்சுக்கலாம். ஸோ இந்த நாக்கு மீன் நீங்கள் க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் அதுக்கு நாக்கு மீன் பேர் வச்சது. நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து டார்க்காகவும் கீழே இருக்கக்கூடிய பார்ட் ஒயிட்டாகவும் இருக்கும்.
ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ் பார்த்தாலே நம்மளுடைய நாக்கு டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால தான் அந்த மீனுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது ரீசன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ பேன் சூப்பர் ஹாட் ஆகிடுச்சு. அப்படி நம்ம எண்ணெயை போட்டு மீனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபிஷ்ஷை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரியும். வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனை நம்ம திருப்பிக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டில் அதிகம் சாப்பிட்ட மீனில் இது ஒரு மீனாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மீன் எனக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நாக்கு மீன் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் டெக்ஸ்சரில் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணுற அவசியம் இல்லை. நீங்கள் திருப்பி போட்டாலே போதும். இட் டேக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு குக், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட மீன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பேட்சை போட்டுடலாம். இந்த மாதிரி மசாலாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மசாலாவை எடுத்து மேலே போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஃபிஷ்ஷும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவங்களையும் நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம டிஷ் கார்னிஷ் பண்ணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு டேஸ்டிங்க்கு. இந்த டிஷ் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிஷ் ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா வந்து இது நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி அந்த டிஷ் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு ஒரு அடிக்டிவான டிஷ்னே கூட சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ அடிக்டிவான டிஷ் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. வாங்க டேஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி நம்ம டிஷ் எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பர்வான ஆம்பியன்ஸில் உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரசத்தை டேஸ்ட் பண்ணுவோம். இதில் அந்த பிப்பாரி பெப்பர் தான் ஸ்டார். ஈவன் நண்டை விட. ஏன்னா நீங்கள் அந்த ரசத்தை டேஸ்ட் பண்ண பார்த்தே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், அந்த பெப்பரோட டேஸ்ட் இதுக்கான ஒரு ஆட் ஆன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி நல்லா சாதத்தை வந்து கொஞ்சம் குழைய வடித்து அதில் இந்த ரசத்தை போட்டு தளர விட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டெல்லாம் எடுத்து தட்டி அந்த சைடில் வச்சுட்டு இந்த மீன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த ஒரு வேர்டு இருக்கும் இங்கிலீஷில், அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது, டிவைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நாக்கு மீன். இதான் நாக்கு மீனோட ஸ்பெஷலே. பார்த்தீங்களா, எடுத்தோடனே அவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. வேறு லெவல் நாக்கு மீன். அண்ட் நாக்கு மீனோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனில் செனை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த செனை சாப்பிட பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குதோ அதே ஃபீல் நாக்கு மீனில் கிடைக்கும். சாஃப்ட்டுக்கு சாஃப்டாக இருக்கும், சென்டர் போன் மட்டும்தான். அண்ட் அதை குக் பண்ணி நீங்கள் ஒரு ரசத்து கூட சரி இல்லை எனிதிங் அந்த மீனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான டேஸ்ட் அது மட்டுமே தான். வேறு எந்த மீனுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபிஷ், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் எஃப் சரவணன்.